So hey guys, hello and welcome to Kishore Vlogs. So இதுவரைக்கும் நம்ம நிறைய வீடியோஸ் வந்துட்டு நிறைய கார் பிராண்ட்ஸ்ல பண்ணியிருப்போம். ஸோ அப்படி இல்லாதது இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில காரோடைய பிராண்டில் ரிவ்யூ பண்ணும்போது நமக்கு வந்து அந்த காரோடைய சஸ்டைனபிலிட்டி, ரிலையபிலிட்டி, கம்ஃபர்ட் லெவல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்காக நாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடியது ஸ்கோடா ஷோரூம். பல்லடம் ரோட்டில் இவங்களோட ஷோரூம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு, SGA ஸ்கோடா ஷோரூம். ஸோ இந்த வண்டி ஸ்கோடா ஸ்லாவியா 2024 மாடலுடைய டாப் எண்ட் வண்டி. இதனுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ்டீஜ் 1 லிட்டர் பெட்ரோல் டர்போ இன்ஜின் இருக்கக்கூடிய வண்டி. ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ பண்ணுறதுக்கு நாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் SGA ஸ்கோடா ஷோரூம், பல்லடம் ரோட், திருப்பூர். ஃபார் புக்கிங் அண்ட் டெஸ்ட் ட்ரைவ் அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் நேம் கிஷோர் Vlogs, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆட்டோமொபைல் ரிவ்யூ பண்ணக்கூடிய சேனல். ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காம ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே வரும். ஸோ வாங்க இந்த வண்டியோடைய எக்ஸ்டீரியர், இன்டீரியர், தென் இந்த வண்டியில் இன்ஜினில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 2024 ஒரு சில அப்டேட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம், வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது ஸ்கோடா ஸ்லாவியாவுடைய டாப் அண்ட் வேரியண்ட்டான ஒரு ப்ரெஸ்டீஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேரியண்ட் தான் நம்ம கூட இன்றைக்கி இருக்குது. ஸோ இதில் என்னென்ன எக்ஸ்டீரியரில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து 2024 அப்டேட்டடாக வந்த வெர்ஷன். ஸோ கீழேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கீ பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவில் நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்குது. பின்னாடி ஸ்கோடாக்கான பேட்சிங், ஃப்ரண்ட்டில் நமக்கு லாக், பூட்கான ஓப்பனிங், தென் அதுக்கடுத்து அன்லாக்கான பட்டன். இதுலேயே நமக்கு மேனுவல் கீக்கான ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃப்ரண்ட் லுக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா பானட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஷார்ப்பான லைன் க்ரீசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷார்ப்பாக கொடுத்துருக்கிறது உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இங்கே ஷார்ப்னஸ் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து தெரியும். இந்த ஸ்கோடாக்கான பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்ட்டில் நமக்கு வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் கூடவே க்ரோம் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது டிசைன் வைஸ் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்க ஒரு ரகர்னஸ் வந்து ஃப்ரண்ட்டில் ஃபீல் பண்ண முடியுது. என்னதான் ஒரு செடன் கிளாஸாக இருந்தாலும் கூட நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன், ஏர்டாம்க்கான மெஷ் டிசைன் வந்து ஒரு ஹனிகாம் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு டாப் அண்டில் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கு. DRL யூனிட் வந்து இந்த இடத்துல ஒரு L ஷேப் டிசைனில் வந்து கிடச்சிருக்கு. தென் ஹேலோஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கீழே ஃபாக் லேம்ப் பொறுத்த வரைக்கும் ஹேலோஜன் செட்டப்பில் ஃபுல் பிளாக் ஹவுசிங்கில் சில்வர் க்ரோம் எஃபெக்ட்டும் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது டிசைன் வைஸ் எனக்கு பர்சனலாக ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. இங்கே நமக்கு ரைட் சென்சிங்கான சென்சாரும், வைப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 கொடுத்துருக்காங்க. வைப்பர்ஸ்க்கான வாஷர் ஃப்ளூயிட் வந்து உள்ளுக்குள்ளேயே கன்சீல் பண்ணியிருக்கிறது உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஸ்கோடாக்கான பேட்சிங்கும் அதில் வந்து க்ரோம் ஃபினிஷும் கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்குது லுக் வைஸில். ஸோ டயர் பொறுத்த வரைக்கும் 205/55 ரிம் சைஸ் வந்து 16 இன்ச்சுக்கான ஒரு அலாய் வீல் தான் வந்து நமக்கு இங்கே கிடச்சிருக்கு, டைமண்ட் கட் பண்ண அலாய் வீல். ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கும் பேக்கில் வந்து ட்ரம் பிரேக்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் மெக்ஃபர்ஷன் ஸ்ட்ரட்டில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கு. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா செமி இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் கூட நமக்கு காயில் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வண்டியோடைய ஓவரால் டைமென்ஷன். 4.5 மீட்டருக்கான லென்த், 1.7 மீட்டருக்கான விட், தென் 1.5 மீட்டருக்கான ஹைட் வந்து கிடச்சிருக்கு. தென் இதில் உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் 179 மில்லிமீட்டருக்கான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸும் 2651 மில்லிமீட்டருக்கான ஒரு வீல் பேஸும் வந்து இதில் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ பாடி கலரில் கொடுத்து மேலே வந்து நமக்கு டோர் ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் க்ரோம் ஃபினிஷில் ரெக்வர்ஸ் சென்சாரோடைய கொடுத்துருக்காங்க. இதுலேயே நமக்கு ORVMs எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிளில் ஆட்டோ ஃபோல்டில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ மேலே நமக்கு சன்ரூஃப் பொறுத்தவரை ஆன்டி பிஞ்ச் டெக்னாலஜியோட கொடுத்துருக்காங்க. தென் பின்னாடி ஷார்க் ஃபின் ஆண்டனா, A, B அண்ட் C பில்லர் பொறுத்த வரைக்கும் ஒரு மேட் ஃபினிஷில் வந்து கிடச்சிருக்கு. C பில்லரில் இந்த இடத்துல சின்னதாக ஒரு குவாட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ளே DLO எப்படி இருக்குங்கிறத உள்ளே போயிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த மிரரில் ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து நமக்கு C பில்லரில் ஒரு கட் மாதிரி கொடுத்துருக்காங்க, சில்வர் க்ரோம் ஃபினிஷ். ஸோ லுக் வைஸ் சைட்லேயும் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படியே இந்த வண்டியோடைய ரியர் ப்ரொஃபைலுக்கு வந்து பார்ப்போம். எஸ், ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே நமக்கு ரியர்லேயுமே ஒரு ரகர்னஸ்க்கான ஃபீல் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸ்ப்ளிட் LED டெயில் லேம்ப் வித் ஸ்கோடாக்கான பேட்சிங், ஸ்லாவியாக்கான பேட்சிங். இந்த இடத்துல டெயில் லேம்ப் பொறுத்த வரைக்கும் நமக்கு சைடில் இருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு ஸ்லீக்கான டெயில் லேம்ப் தான். இண்டிகேட்டர் ஹேலோஜனில் தான் கொடுத்துருக்கு. பட் டெயில் லேம்ப் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் LED செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன், 3 பார்க்கிங் சென்சார், பம்பரில் நமக்கு பிளாக் கலர் ஹவுசிங் வித் ரிஃப்ளெக்டர் வந்து 2 கிடச்சிருக்கு. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வித் கேமராவோடவும் கொடுத்துருக்காங்க. தென் சில்வர் க்ரோம் ஃபினிஷ் வந்துட்டு இங்கேயும் நமக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீமியம்னஸ் வெளியே நல்லாவே எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. ஸோ பூட் ஓப்பன் பண்ணுவோம். பூட் ஓப்பன் பண்ணுறது நீங்கள் கீ மூலியமாகவே ஓப்பன் பண்ணிக்க முடியும். எஸ், ஒரு 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பூட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுது. ஒரு 561 லிட்டருக்கான பூட் ஸ்பேஸ் தான் உள்ளுக்குள்ளே நமக்கு கிடைக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நல்ல ஒரு டெப்த்தான
பூட் ஸ்பேஸ் வந்து உள்ளுக்குள்ளே கிடைக்குதுன்னு சொல்லலாம். இந்த சீட்டை 60-40 ஸ்ப்ளிட் சீட் உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். 1050 லிட்டருக்கான ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து 60-40 ஸ்ப்ளிட்டாக ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்பேர் வீல் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டீல் வீலில் 15 இன்ச்சில் தான் வந்து கிடைக்குது. ஸோ இப்போ பூட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். பூட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வண்டியோடைய இன்டீரியரில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கிளியராக பார்த்துடலாம் வாங்க. ஸ்கோடா ஸ்லாவியாவுடைய டாப் அண்ட் வேரியண்ட்டான ப்ரெஸ்டீஜ் வேரியண்ட்டுக்குள்ள தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ இன்டீரியர் பார்க்கறதுக்கு முன்னாடி டோர் ஹேண்டில்ஸில் நமக்கு சில்வர் குரோம் எஃபெக்ட் பண்ணது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ 1 மீட்டர் ரேடியன்ஸில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கீ உங்ககிட்ட இருந்தாலே போதும். ரெக்வஸ்ட் சென்சார் ப்ரெஸ் பண்ணிவிட்டு காரை நீங்கள் லாக் அண்ட் லாக் ரெண்டுமே பண்ணிக்க முடியும். ஸோ டோர் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வைடான ஓப்பனிங் வந்து உங்களுக்கு நமக்கு கிடைக்குது. ஸோ டோருடைய தட் எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். எஸ், குளோபல் என்காப்பில் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின வண்டி. ஸோ ஸ்கோடா ஸ்லாவியா, ஸ்கோடாவை பற்றி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் பில் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ டோரில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிளாக் கலர் ஹவுசிங் வந்து கொடுத்துருக்காங்க ட்வீட்டர் சுற்றி. ஸோ இதில் வந்து 4 ஸ்பீக்கர், 4 ட்வீட்டர், தென் 1 சப்வூஃபர் வந்து டாப் அண்ட் வேரியண்ட்டில் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சில்வர் குரோம் ஃபினிஷ் பண்ண டோர் நாப், தென் இந்த இடத்துல டோர் கிராப் ஹேண்டில் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பவர் விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல் எலக்ட்ரிக்கல் பவர் விண்டோஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓஆர்விஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆட்டோ ஃபோல்டபுள் ஓஆர்விஎம்ஸ் எலக்ட்ரிக்கலாகவும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். தென் சாஃப்ட் டச்சுக்கான பிளேஸ்மெண்ட் வந்து இங்கே நீ வச்சிருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர், தென் சின்னதாக ஒரு ஸ்பேஸ் ஏரியா வந்து இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. ஸ்பீக்கர் இந்த இடத்துல ப்ரொவைட் ஆயிருக்கு. ஸோ அப்படியே நமக்கு உள்ளுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் பெய்ஜ் கலருக்கான இன்டீரியர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு கோல்ட் பிளேட் டிசைன் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ டிசைன் வைஸ் ப்ரீமியம் உள்ளுக்குள்ளே உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லலாம். ஸோ டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சீட் ரெண்டுமே உங்களுக்கு வந்துட்டு எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் சீட் தான், வென்டிலேட்டட் சீட்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உள்ளே போயிட்டு இந்த இன்டீரியரில் நம்ம கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஃப்ரண்ட் கேபினில் என்னென்னலாம் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஸ்கோடா ஸ்லாவியாவுடைய ப்ரெஸ்டீஜுக்கான இன்டீரியருக்குள்ளே தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் பெய்ஜ் கலர், அங்கங்கே உங்களுக்கு கோல்ட் பிளேட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டியரிங் வீல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்டியான ஸ்டியரிங் வீல் வந்து உங்களுக்கு இங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இங்கே உங்களுக்கு 2 ஸ்போக் ஸ்டியரிங் வீல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிரிப், லெதர் ஆப்பில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸ்டிச்சஸும் பொறுத்த வரைக்கும் எஸ் நல்ல கிரிப்பாகவே இருக்குது. ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் டில்ட், டெலிஸ்கோபிக் ரெண்டுமே உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். ஸ்டேரிங்கில் சென்டரில் ஸ்கோடாக்கான லோகோ, தென் இங்கே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம்கான கண்ட்ரோல், ரைட் சைடில் நமக்கு எம்ஐடிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. தென் ஃப்ரண்ட்டில் டேஷ்போர்ட் பாருங்கள், நல்ல ஒரு ஆன்டி ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கோடாக்கான டிசைன் வந்து இங்கேயும் வந்து கொடுத்துருக்கு. ஸோ மைன்யூட்டான எலமெண்ட் டிசைன்ஸ் எல்லாமே வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாம் இந்த ஸ்கோடாவோட இன்டீரியரில். ஸோ எம்ஐடி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 8 இன்ச்சுக்கான ஃபுல்லி டிஜிட்டல் கிளஸ்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் நல்லாவே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கிரிப்ஸுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் இதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஎம் மீட்டர், ஸ்பீடோ மீட்டர், தென் அதுக்கு அடுத்து இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் 2 ஸ்க்ரீன்ஸில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். அது என்னென்னு பார்க்கும்போது நமக்கு ஆவரேஜ் ஸ்பீட், கியர் டிஸ்பிளே, ஆடியோ, டெலிஃபோன், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் நீங்கள் பார்த்துக்க முடியும். டிஸ்டன்ஸ் அண்ட் டைம், ஆவரேஜ் எக்கானமி, மைலேஜ் எவ்வளோ ஓடி இருக்குது உங்கள் வண்டி, ஸோ இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் போகும், டிஸ்டன்ஸ் டு எம்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த எம்ஐடி மூலிமா நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது எம்ஐடி நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான லுக்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேரிங்கோட ரைட் சைடில் நமக்கு வைப்பருக்கான கண்ட்ரோல், லெஃப்ட் சைடில் நமக்கு வந்துட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் வித் இண்டிகேட்டர் கண்ட்ரோலோட கிடச்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏசி வென்ட்ஸ் வந்து 2 சைடுமே ரவுண்ட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. எஸ், ஹெட்லைட்ஸ்க்கான கண்ட்ரோல் வந்து ரைட் சைட்லையும், இந்த இடத்துல நமக்கு ஹெட்லைட்கான லெவலரும் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறத பார்க்க முடியும். சின்னதாக ஒரு ஹிடன் ஸ்டோரேஜ் வந்து இங்கே பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ மேலே நமக்கு ஐஆர்விஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆட்டோ டிமிங் ஃபீச்சரோட கிடச்சிருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்இடிக்கான ஒரு கேபின் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. தென் சன்வைசர் பொறுத்த வரைக்கும் நமக்கு டிரைவர் சைடு வந்து டிக்கெட் ஹோல்டர் மட்டும் தான் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. கோ பேசஞ்சர் சைட் பார்த்தீங்கன்னா வேனிட்டி மிரர் கூடவே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு எஸ் சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். 1 டச்க்கான ஓப்பன், நல்ல ஒரு பெரிய சன்ரூஃப், பெனரோமிக் டைப்பில் கிடையாது, பட் இருந்தாலும் ஒரு டீசெண்டான சைஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ஆன்டி பிஞ்ச் டெக்னாலஜியும் வந்து யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அப்படியே நமக்கு இப்போ இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினோட நாய்ஸ் வந்து கேபின்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்றைக்கி ட்ரைவ் பண்ணியிருக்கிறது 1 லிட்டர் 6 ஸ்பீடுக்கான மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வண்டி, பெட்ரோல் இன்ஜின் தான், டர்போ பெட்ரோல். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். எஸ், வண்டி வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது சின்னதாக ஒரு ரம்பிள்னஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நல்லாவே உள்ளுக்குள்ளே இன்ஜினோட நாய்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். லைட்டாக ரேவ் பண்ணி பார்க்கலாம்.
எஸ், நல்ல ஒரு ஸ்போர்ட்டிக்கான எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். உள்ளுக்குள்ளே நல்ல ஒரு சவுண்ட் வருது. இன்ஜினோட நாய்ஸ் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். பட் நீட்டாக ரீஃபைன்மெண்ட் பண்ணியிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். என்னதான் 3 சிலிண்டராக இருந்தாலும் அதனுடைய வைப்ரேஷனை நல்லாவே உள்ளுக்குள்ளே மேக்ஸிமம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கோடா ஸ்லாவியாவில். ஸோ இன்ஃபோர்டைன்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோர்டைன்மெண்ட்டில் நமக்கு எல்லாமே பார்த்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு டிரைவிங் டேட்டாவை இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். வெஹிக்கிளோட ஸ்டேட்டஸ், ஃபோன், ரேடியோ, தென் நேவிகேஷன், ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கனெக்ஷன் வந்து ஒயர்லெஸ்லையும் கிடைக்குது. ஸோ இதனுடைய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த ஸ்லாவியா டாப் அண்ட் வேரியண்ட்டில் 4 ஸ்பீக்கர், 4 ட்வீட்டர், தென் ஒரு சப்வூஃபர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு பார்ப்போம். சவுண்ட் குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்குன்னு சொல்லலாம். சப்வூஃபரும் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டில் சூப்பராகவே இருக்குது. ஸோ இதில் நமக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ப்ளே ஆப் வந்து நீங்கள் இது மூலிமா யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து எஃப்எம் ரேடியோ இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஹோம் ப்ரெஸ் பண்ணி இதில் வந்து வேறு என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். எஸ், டச் சென்சிட்டிவும் நல்லாவே இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் வந்து நீங்கள் இங்கேருந்தே உங்களால் பண்ணிக்க முடியும். எஸ், தென் அதுக்கடுத்து செட்டிங்ஸ் போயிட்டீங்க. காரோட மேனேஜ்மெண்ட், தென் சிஸ்டமோட மேனேஜ்மெண்ட், மீடியா, ஆப்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் பார்த்துக்க முடியும். ஸோ கியர் நாப் பொறுத்த வரைக்கும் சின்னதாக அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரோம் ஃபினிஷ் பண்ணியிருக்கு. ஃபுல் பிளாக் கலரில் தான் கிடைக்குது. ஸ்டிச்சஸ் எல்லாம் டீசெண்டாகவே இருக்குது. ஸோ அதை சுற்றி நல்ல ஒரு க்ரோம் தீம் டிசைன் கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கும் நல்லாவே இருக்குது. ஸோ இங்கே நமக்கு ரிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ டீசெண்டான லெவலில் தான் இருக்குது கேமரா. ஸோ கியர் நாப் பிடிக்கிறதுக்கு நல்லா சங்கியாக ஸ்போர்ட்டியாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ கியர் நாப் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டோர்ஸ்க்கான லாக் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அன்லாக் ஸ்விட்சும் கொடுத்துருக்கு. ஸோ ஆட்டோ கட் ஆஃப், இன்ஜின் கட் ஆஃப் ஸ்விட்சும் இங்கே நமக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறது பார்க்க முடியும். கீழே 2 சீட்டுமே வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் தான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய ஃபேன் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் இங்கே பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல 12 வாட் சார்ஜிங் சாக்கெட், தென் நீங்கள் சின்னதாக கீ வச்சுக்கக்கூடிய ஏரியா. ஹேண்ட் பிரேக் பொறுத்த வரைக்கும் மேனுவலாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட் வந்து கிடைக்குது. ஆம்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நீட்டான ஒரு ஸ்பேஸ்லேயே இருக்குது. ஸ்டிச்சஸ் எல்லாம் டீசெண்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஆம்ரெஸ்ட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 3 பாட்டில் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா. தென் இங்கே நமக்கு கப் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் நமக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், சிங்கிள் ஜோன் ஏசி தான் வந்து கொடுத்துருக்கு. இன்பில்ட்டாகவே நமக்கு ஏர் பியூரிஃபையர் வந்து கொடுத்துருக்காங்க, ஏர் கேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒர்க் ஸ்லைடிங்லேயும் உங்களால் வந்து டச் பண்ணிக்க முடியும். டச்லேயும் வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்லைடிங்காகவும் உங்களுக்கு வந்து ஃபேனோட ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட், டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஏசி கூலிங் நல்லாவே வருது. தென் இந்த இடத்துல உங்களுக்கு டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் 2 பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிரிப்பான ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து ப்ரொவைட் ஆகிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஃப்ரண்ட் கேபின் வியூ இந்த ஸ்கோடா ஸ்லாவியாவில் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு பெய்ஜ், பிளாக், பியானோ பிளாக் ஃபினிஷ் அண்ட் பெய்ஜ் கலர் இந்த மாதிரி ஜுவல் டோன் யூஸ் பண்ணி சென்டரில் ஆம்பியன்ட் லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் டைம் நல்லாவே தெரியும்னு சொல்லலாம். ஃபுட்க்கும் நமக்கு கிடைக்கிது. இந்த இடத்துலையும் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த கோல்டு பிளேட் டிசைனில். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃப்ரண்ட் டிசைன் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போது இந்த வண்டியிலேருந்து இறங்கிட்டு ரியர் கேபின் எப்படி இருக்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே நமக்கு இறங்குறதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்கில் 2 கர்டைன் ஏர் பேக்ஸ். தென் அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சீட்லேயும் நமக்கு வந்து ஏர் பேக்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது சேஃப்டியில் நிறையா விஷயங்கள் இதில் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அது என்னங்கிறத நம்ம வெளியே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ இறங்கிட்டு இந்த வண்டியோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு என்னோட சீட் டிரைவிங் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் செட் பண்ணிடுறேன். எஸ், கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 179 மில்லிமீட்டரில் கொடுத்துருந்தாலுமே இறங்குறதுக்கும் ஏறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இப்போது ரியரில் போயிட்டு ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ், இப்போ இந்த ஸ்லாவியாவோட ரியர் சீட்டோடைய கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கேயும் உங்களுக்கு ட்வீட்டர் வந்து ப்ரொவைட் ஆகிருக்கு. ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. பாட்டில் ஹோல்டர் கிடைக்குது. நீங்கள் பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்ச், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கிராப் ஹேண்டில், தென் சாஃப்ட் டச். எஸ், பின்னாடி ஆம்ரெஸ்ட்டுக்கும் சாஃப்ட் டச் வந்து கொடுத்துருக்கு. நல்ல வைடான ஓப்பனிங்கான விண்டோ, இங்கேயும் நல்ல ஒரு கட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎல்ஓ உள்ளே எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ உள்ளே வந்துட்டு உட்காந்து பார்க்கலாம். ஒரு 179 மில்லிமீட்டருக்கான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கக்கூடிய வண்டி. உள்ளே இன்ட்ரெஸ்ட் ஆகிறது எனக்கு பெரிய டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகலை. நல்லா ஈஸியாகவே இருக்குன்னு சொல்லலாம். தட் இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பில் குவாலிட்டி அப்படின்னு 5 ஸ்டாருக்கான குளோபல் என்காப் ரேட்டிங் வாங்கியிருக்கு இந்த வண்டி. ஸோ ஃப்ரண்ட்டில் நான் பார்த்துருப்பீங்க என்னோட சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு என்னோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நீ ரூம், ஆம்பிள் ஆஃப் நீ ரூம், லெக் ரூம் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாகவே இருக்குது. தை சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80% தை வந்து ஃபில் ஆகிருக்கு. லாங் ட்ராவலுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் நமக்கு ஆம்ரெஸ்ட்டுக்கு பின்னாடி 2 ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட்,
தேர்ட் பேசஞ்சர் அதாவது சென்டர் பேசஞ்சருக்கு பம்ப் இருக்குது. ஸோ கூட இருக்கவங்க கூட நீங்கள் வந்து லெக் ரூமை ஷேர் பண்ணி தான் ஆகணும். ஆம்ரெஸ்ட் எஸ் நல்ல ஒரு கேப்லேயே வந்து நிற்குது. ஸோ கை வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரெஸ்ட் நல்லாவே இருக்கும். 2 கப் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல டீசென்ட் குஷன்லேயே இருக்குது. சீட் பொறுத்த வரைக்கும் உள்ளே உட்காந்துட்டிங்க அப்படின்னா ஒரு ட்ராவலுக்கு ஏற்ற ஒரு சீட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா நல்ல ஒரு உள்ளுக்குள்ளே அப்படியே அணைச்சி பிடிச்ச மாதிரி இருக்குது. 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்காங்க. ஹெட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் தான் வந்து கிடைக்குது. 3 பேசஞ்சருக்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் கிடைக்குது. ஐஎஸ்ஓ ஃபிக்ஸ்க்கான சைல்ட் மவுண்ட் சீட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே கிராப் ஹேண்டில் வித் ஹூக்கோட வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லைட்டிங் வந்து கொடுத்துருக்கு. எல்இடி கேபின் லேம்ப் ஒயிட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ஃபர்ட் வைஸ் நல்லா உட்காந்து பார்ப்போம். நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். கம்ஃபர்ட் எனக்கு பர்சனலாக ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்துட்டு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு நார்மலாக ஒரு மேகசின் ஹோல்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து மொபைல் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பவுச்சும் வந்து கொடுத்துருக்கு. மொபைல் நீங்கள் செப்பரேட்டாக வச்சுக்க முடியும். ஸோ இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஃபீச்சராக தெரியாது. பட் இந்த மாதிரி ஒரு மேகசின் ஹோல்டரில் நீங்கள் மொபைல் வச்சு ரொம்ப ஸ்டெயின் பண்ணி எடுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டீசெண்டான டெடிகேட்டடான ஒரு பவுச் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் மொபைலை வச்சு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ டிஎல்ஓ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வைடான விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு குவாட் கிளாஸும் கொடுத்துருக்கு. ஸோ டிஎல்ஓ வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஹெட்ரூம் என்னோட ஹைட் வந்து 5.8. ஸோ அப்படி இருக்கும்போது நல்லா என்னோட சீட்டிங் பொசிஷனில் உட்காந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹெட்ரூம் வந்து உங்களுக்கு வந்துட்டு கிடைக்குது. ஸோ என்னோட ஹைட்டாக இருக்கவங்களுக்கு மேபி ஹேர் டச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் என்னோட ஹைட் கம்மியாக ஒரு 5.7 5.6 இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் லக்ஸரி ஃபீல் வந்து இதில் ஹெட்ரூம்லேயும் சரி தை சப்போர்ட்லேயும் சரி நல்லாவே கிடைக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ரியர் கேபின் எனக்கு பர்சனலாக ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ வெளியே போயிட்டு இந்த வண்டியோடைய வேரியன்ஸ் தென் இன்ஜின் பானட்டுக்குள்ளே இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்குவோம் வாங்க. ஸோ ரியரோட எக்ரஸ் டோர் திறக்கிறதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெயிட் வந்து டோரில் தெரியுது. ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணலாம் மறுபடியும் தட் எஃபெக்ட் பார்க்குறதுக்கு. லைட்டாக தான் நான் க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் அந்த தட்டு ஸ்கோடா ஒரு பில்ட் குவாலிட்டியை உங்கள் கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நாய்ஸ் கேன்சலேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கம்பெனியில் வந்து நல்ல ஒரு சவுண்ட் ஓடிட்டுருக்கு. ஸோ உள்ளுக்குள்ளே நான் இப்போ உட்காந்துட்ருக்கேன். சவுண்ட் எப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். எஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லாவே இருக்குது. மைக்கில் சொல்லலை, கார் உள்ளே உட்காந்தாலுமே வந்துட்டு நாய்ஸ் வெளியே இருக்க நாய்ஸை உள்ளுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நல்ல ஒரு ப்ரூஃபிங் பண்ணியிருக்கிறது உங்களால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போ இறங்கி பார்க்கலாம். ரியரோடைய எக்ரஸ் எஸ் ஒரு டீசெண்டான எக்ரஸ் வந்து இங்கே நமக்கு கிடைக்குது. ஸோ வாங்க இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்துருவோம். ஸோ இப்போ இந்த ஸ்லாவியாவோடைய போனட் ஓப்பன் பண்ணி இன்ஜினோடைய ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். ஸோ போனட் நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி ஸ்ட்ரென்த்தோடைய ஸ்ட்ராங் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். மேலே சவுண்ட் ப்ரூஃபிங் இன்சுலேஷன் எதுவும் கொடுக்கல. ஸோ இருந்தாலும் நாய்ஸ் உள்ளுக்குள்ளே எப்படி இருந்தது, எஸ் நல்லாவே சவுண்ட் ப்ரூஃப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ போனட்டை லாக் பண்ணிடலாம். ஸோ இன்ஜின் பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்கக்கூடியது 1 லிட்டர் 3 சிலிண்டருக்கான ஒரு டர்போ டிஎஸ்ஐ பெட்ரோல் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்லாவியாவில் நமக்கு 2 இன்ஜினில் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து பெட்ரோல் இன்ஜின் தான். 1 லிட்டர் டர்போ டிஎஸ்ஐ 3 சிலிண்டர் இன்ஜின் அண்ட் இன்னொன்று 1.5 லிட்டர் டர்போ டிஎஸ்ஐ 4 சிலிண்டர் இன்ஜின். ஸோ 1 லிட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 113 பிஹெச்பி பவரும் 178 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து இந்த வண்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதில் உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கில் டார்க் கன்வெர்ட்டர் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 1.5 லிட்டர் போயிட்டீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 7 ஸ்பீடுக்கான டிஎஸ்ஜி கியர் பாக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதில் டார்க் அண்ட் பவர் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா பவர் பொறுத்த வரைக்கும் 147 பிஹெச்பி பவரும் 250 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ரேவ்னஸாக இருக்கக்கூடிய வண்டியை நீங்கள் ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா 1.5 லிட்டர் டிஎஸ்ஜி கியர் பாக்ஸ் 250 Nm ஆஃப் டார்க் எடுக்கலாம். ஸோ இந்த வண்டியோடைய போனட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கு. ஸோ இன்ஜின் சென்டரில் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். மேலே இன்சுலேஷன் எதுவுமே தரல, பட் இருந்தாலும் சவுண்ட் ப்ரூஃப் ஃபுல்லாக நல்லாவே இருக்குது. ஃபயர் வால் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் நமக்கு கூலண்ட்டுக்கான ஃபில்லிங், ரைட் சைடில் நமக்கு வைப்பருக்கான ஃபில்லிங் வந்து கிடச்சிருக்கு. தென் இங்கே உங்களுக்கு பேட்டரி ECM யூனிட் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. இன்ஜின் பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாகவே பேக் பண்ணியிருக்கு. ஸோ மெக்கானிக் பர்ஸ் பொசிஷனில் பார்க்கும்போது ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம போனட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். போனட்டை க்ளோஸ் பண்ணி இதனுடைய பில்ட் குவாலிட்டி பார்க்கலாம். எஸ் சவுண்ட்லேயே உங்களுக்கு கேட்டிருக்கும் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பில்ட் குவாலிட்டி அப்படின்னு. ஸோ இந்த வண்டியோடைய வேரியண்ட் ஆன் ரோடு காஸ்ட் இதை பற்றி இப்போ டீட்டெயில்டாக பார்த்துருவோம் வாங்க. ஸோ இந்த ஸ்கோடா ஸ்லாவியாவுடைய வேரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 வேரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிளாசிக், சிக்னேச்சர் அண்ட் ப்ரெஸ்டீஜ். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது ப்ரெஸ்டீஜ் வேரியன்ட் தான். 1 லிட்டர் டிஎஸ்ஐ பெட்ரோல் இன்ஜின்.
ஸோ இந்த வண்டியோடைய ஆன் ரோட் காஸ்ட் SGA ஷோரூம்லேருந்து பல்லடம் ரோட்டில் திருப்பூர் ஷோரூம் எனக்கு கொடுத்தது 19,81,000 கிட்ட ஆன் ரோடு போய்கிட்டு இருக்கு. ஸோ ப்ரைஸ் வேரியேஷன் கண்டிப்பாக ஹேப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாக்ட் டீட்டெயில் ப்ரைஸுக்கு நீங்கள் ஷோரூமோட SGA ஷோரூமோடைய கான்டாக்ட் டீட்டெயில் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்கோடா ஸ்லாவியா பேஸ் மாடல் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கிளாசிக் வேரியன்ட் அப்படின்னு ஒரு வேரியன்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. 13,32,000 கிட்ட போய்கிட்டு இருக்கு அந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா SGA ஷோரூம் பல்லடம் ரோட் திருப்பூர் அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஃபார் டெஸ்ட் ட்ரைவ் புக்கிங்ஸ் நீங்களும் கான்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வண்டியோடைய ரிவ்யூ கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் வந்திருக்கீங்க ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ரொம்பவுமே அது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். நீங்களும் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான கார் வீடியோவில் உங்களை நான் வந்து பார்க்குறேன். இதுலேயே வந்து நமக்கு இன்னும் 2 வேரியன்ட் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க, மான்டி கார்லோ அண்ட் ஸ்போர்ட் லைன். ஸோ அதில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ until then, bye from Kishore Vlogs. Bye.